நம்ம இங்க பொங்கல் கொண்டாடிட்டு இருந்த அதே நேரத்துல கேரளால பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா சரியான ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. வீடியோல வந்த நபரு என்னை அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தவறா சித்தரிச்சு என்னை வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மனம் உடைஞ்சு அவர் சூசைட்டே பண்ணிக்கிட்டாரு. இது யார் அவரு, என்னதான் ஆச்சு, இந்த பிரச்சனை மூலம் எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேரளால கோழிக்கோட்டுங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடந்தது. கோழிக்கோட்டை சேர்ந்தவர் தான் இவர் தீபக். இவர் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பையன், அவங்க 2 பேரும் அம்மா அப்பா கூட தான் இருக்காரு. இவருக்கு வயசு பாத்தீங்கன்னா 41 ஆச்சு. இனிமே பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாம இவர் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது சில பேர் என்னங்கிறாங்கன்னா மார்க்கெட்டிங்ல இருக்காருங்கிறாங்க, சில பேர் என்ன சூப்பர்வைசரா இருக்காங்க, அது நம்மளுக்கு வேண்டாம். பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த கோழிக்கோடு தான் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் இவருக்கு சொந்த ஊராக இருந்திருக்கு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்தே தான் அங்கேயும் வளர்ந்துருக்காரு. சம்பவம் நடந்த அந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணியிருக்காரு. அந்த இடம் எனக்கு சரியா தெரியல. டிராவல் பண்ணியிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் பஸ் சரியான கூட்டமா இருந்திருக்கு. அந்த பஸ்லயே பாத்தீங்கன்னா இன்னொரு புள்ளைய ஒருத்தவங்க டிராவல் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் வந்து சிம்ஜித்தான் அப்படின்னு. அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த பஸ்ல தான் டிராவல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் பிரைவேட் பஸ்னால எவ்வளவு கூட்டம் இருக்கும்னு தெரியும். அதுவும் பாத்தீங்கன்னா கேரளால இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த பஸ்ல இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா சரியான கூட்டமா இருக்கு. அந்த கூட்டத்துல சிம்ஜித்தாங்கிற அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இவரு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற லேடிஸை பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றாரு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த கையை வச்சு அவங்க மேல இது பண்றது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு புள்ளைய பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி பண்றதை பார்த்து இவங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர். இவங்க பத்தி இன்ஸ்டால பாத்தீங்கன்னா ஒரு 9K ஃபாலோஸ் வச்சிருந்தாங்க. எப்படி வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு 9Kல இருந்து ஒரு 8.5K ஃபாலோஸ் வச்சிருந்தாங்க வீடியோ போடுறதுக்கு முன்னாடி. அப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா போன் எடுத்து செல்ஃபி வீடியோ எடுத்திருக்காங்க. அதாவது இப்படி வச்சு செல்ஃபி வீடியோ எடுத்திருக்காங்க. அவங்க இவர் பக்கத்துல தான் இருக்காரு. அந்த வீடியோ நான் ஃபுல்லும் பார்த்தேன். அவரு பார்த்தீங்கன்னா இந்த இறங்குற இடம் வந்தனால அவர் இறங்கி போகும்போது இந்த எல்போ வந்து அவங்க மேல லைட்டா பட்டுருச்சு. இந்த இடத்துல பட்டுருச்சு. ஆனா அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பட்ட மாதிரி எனக்கு தெரியல. நான் பார்க்கும்போது எனக்கு தெரியல. எப்படி வேணா இருக்கலாம். அவங்க ஒரு வியூஸ்க்காகலோ இல்ல அவங்களுக்கு நிஜமாவே இருந்திருந்தாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வீடியோவை எடுத்து இன்ஸ்டால போஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பாத்தீங்களா, இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லி இன்ஸ்டால போஸ்ட் பண்ணி அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு கிட்ட போஸ்ட் பண்றாங்க. சாட்டர்டே சண்டேங்கும் போது அது நிறைய பேத்துக்கு ரீச் ஆகுது. 2.5 மில்லியன் வியூஸ் போகுது இன்ஸ்டால. அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இந்த தீபக்குங்கிறவங்க அவங்க ரிலேட்டிவ்லாம் இருப்பாங்க. இப்போ நம்மளே இப்போ என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்தா அவங்க எடுத்து போடுவாங்க. இந்த மாதிரி பாரு என்னடா இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க ரிலேட்டிவ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, என்னடா நீயாடா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி அவருக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருந்திருக்கு. இது போய் அவங்க டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி பாஸுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவரு வந்து என்னங்கடான்னா, இல்லை நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன், நம்ம லீகலாம் போவோம் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருக்காரு. இவரு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா எல்லாம் சரி என்னடா நம்ம இவ்வளோ வருஷம் இங்கே இருந்திருக்கோம், நம்ம இந்த மாதிரி அம்மா அப்பா கூட தான் இருந்திருக்கோம், நம்ம வளர்ப்பை இப்படி பேசுறாங்களே, நம்ம அம்மா அப்பாவே நம்மள ஒரு மாதிரி தப்பா பார்க்குறாங்களே சொல்லிட்டு வெள்ளிக்கிழமையிலேருந்து சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே பேசல. ஃபோன் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப். அப்படி பேசின பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரே வார்த்தை தான் பேசியிருக்காரு, நான் பண்ணலை நான் பண்ணலை நான் பண்ணலை, இது என் மேலே தப்பு இல்லை. அந்த புள்ள பார்த்தீங்கன்னா என்னை தப்பாக போர்ட்ரேட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க, வியூஸ்க்காக பண்ணியிருக்காங்க. இது மட்டும்தான் அவர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருந்திருக்காரு. இந்த 3 நாள் இது மட்டும்தான் சொல்லிட்டே இருந்திருக்காரு. சாட்டர்டே நைட்டு போய் அவர் ரூம்ல போய் தூங்குறாரு. சண்டே பார்த்தீங்கன்னா ஃபோன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப். மறுநாள் காலையில் அவங்க அம்மா அப்பா கதவு தட்டும் போது சூசைட் பண்ணி தூக்கு போட்டு அந்த கையில போட்டு இறந்துருக்காரு. அப்படியே நம்ம இவங்க இந்த சிம்ஜித்தா அவங்க சைடு பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால ஒரு 10K ஃபாலோவர்ஸ். அந்த இன்ஸ்டாலே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிசியாலஜிஸ்ட் அண்ட் காமர்ஸ் லெக்சரர். நல்லா படிச்ச புள்ள மாதிரி தான் இருக்காங்க. இவங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டனால ஒரு இதாயிடுச்சு. அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா தீபக்கை பார்த்தீங்கன்னா இவர் சாகருக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட், இவன் ஆமா நீங்க பண்ணது கரெக்ட், சிம்ஜி தான் நீங்க பண்ணது கரெக்ட், இவர் இப்படிதான் பண்ணியிருக்காரு, அவர் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி தீபக்கை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. நிறைய பக்கம் ஷேர் ஆயிருக்கு. 2.5 மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னா இப்போ எத்தனாயிரம் கமெண்ட் வந்திருக்கும்னு பாருங்க. அப்புறம் இவர் இறந்ததுக்கு அப்புறம் இப்போ சிம்ஜிதாவை போட்டு அடிக்கிறாங்க. நீ பண்ண தப்பு, நீ ஏன் பொடுத்து போட்ட, அவர் பாரு இறந்துட்டாரு அப்படின்னு. இதுல இருந்து என்னன்னா இவங்க 2 பேருமே பண்ணது தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணியிருக்க கூடாது. இவர் மேல தப்பு இருந்தாலோ இல்லைனாலோ இவர் சூசைட் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதே மாதிரி இந்த சிம்ஜிதா அப்படிங்கிறவங்களும் வீடியோ எடுத்திருக்க கூடாது. எடுத்திருந்தாலும் அது ஒரு எவிடன்ஸா வச்சு நம்ம கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நிறைய ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு, போலீஸ் இருக்காங்க, நம்ம அங்க போய் நம்ம போய் அட்ரஸ் பண்ணியிருக்கணும், கேஸ் போட்டுருந்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க மூலியமா பண்ணி இவருக்கு என்ன 2 பேர் மத்தியும் லீகலா பேசியிருக்கலாம். இவங்க பக்கம் என்னன்னு இருக்கலாம், ஆமா இவர் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் பேசியிருக்கலாம். இவரு தீபக் சைட்ல இருந்து இல்ல நான் பண்ணவே இல்லை அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசி இருந்திருக்கலாம். இவங்க 2 பேரும் பண்ணாம இதை தூக்கி இவங்க இன்ஸ்டால போட்டனால
இப்போ நம்ம பார்க்குற எனக்கும் தெரியாது அவர் பண்ண தப்பா நீங்கள் பண்ண தப்பான்னு எனக்கும் தெரியாது. நான் 3 4 டைம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பத்தில் தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அவங்க பட்டது தப்பு இல்லை அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். சில பேர் என்னம்பாங்க தீபக் பண்ணுறது தப்பு, சில பேர் என்ன சிம்ஜிதா பண்ணுறது தப்பு அப்படின்னு இருப்பேன். நம்ம வந்து இது தப்பு அது தப்புன்னு சொல்றதுக்கு நம்ம ஒன்றும் ஜட்ஜு கிடையாது. அவங்க வேலை இல்லாமையா படிச்சுட்டு ஜட்ஜ் ஆயிருக்காங்க. நம்ம டேக்ஸ்ல அவருக்கு சம்பளம் கொடுத்து ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு பெஞ்சு அந்த மாதிரி நிறைய இருக்கிறது எதுன்னா நம்மளுக்கு வேலை இல்லாமல் இல்லை. நான் என்னன்னா இந்த ஒரு வீடியோ நீங்க எடுத்தீங்கன்னா அதை நம்ம இன்ஸ்டால போட்டு அவங்க வந்து நம்மளுக்கு ஒன்றும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறது இல்லை. நீங்க அதை எடுத்து லீகலா போகணும். அதுக்கு தான் நம்ம இவ்வளவு பெரிய இந்தியன் கான்ஸ்டியூஷன் பெரிய கான்ஸ்டியூஷனே இருக்கு. நீங்க ஜுடிஷியல் சைடா போயிருந்திருக்கலாம். இவரும் பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிருக்கவே கூடாது. மிகப்பெரிய தப்பு அவர் இந்த சூசைட் பண்ணது. ஏன்னா இவர் ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா அவங்க குடும்பத்தையே ரன் பண்றது இவர் ஒருத்தர் தான். இவரும் சூசைட் பண்ணிருக்கவே கூடாது. இப்போ தீபக் சைட்ல இருந்து அவங்க ரிலேட்டிவ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா நாங்க பாத்தீங்கன்னா லீகலா அட்ரஸ் பண்ணுவோம், இவர் பண்ண தப்பு இல்லைன்னு சொல்லி நாங்க கோர்ட்ல போய் கேஸை போடுவோம் அப்படின்னாங்க. இது எப்படி இருந்தாலும் கோர்ட்டுக்கு போகும். இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருச்சு. ஆனாலும் இப்போ கோர்ட்டுக்கு போய் இப்போ இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட் தான். அதாவது ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஒருத்தவங்க மேல குற்றம் சுமத்திட்டாங்கன்னா தான் அவங்க வந்து அக்யூஸ்ட். அது முடியும் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா நிரபராதி. இவங்க 2 பேர்த்து மேல இப்போதைக்கு தப்பு இல்லை. நம்ம கோர்ட்ல போய் கேஸை போட்டு அந்த கேஸ்ல என்ன ரிசல்ட் வருதோ அது முடிச்சு நம்ம தெரியும் யார் வந்து விக்டீம், இவங்க விக்டீமா இல்லை இவங்க வந்து விக்டீமான்னு தெரியும். இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன்னா இப்போ நம்ம சோசியல் மீடியாங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு பார்க்குற விஷயம். இப்போ என்னன்னா இப்போ நான் ஒரு மாதிரி பார்ப்பேன், நீங்க ஒரு மாதிரி பார்ப்பீங்க. இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் இருக்கும். இப்போ நானே இந்த வீடியோ பேசுறேன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். நீ இந்த மாதிரி பேசியிருக்கூடாது அந்த மாதிரி பேசியிருக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். அதனால நம்ம போடும் போது என்னன்னா கரெக்டாக போடணும். எடுத்து போட்டா கரெக்டாக இருக்குமா இல்லை தப்பா அப்படின்னு. நான் என்னன்னா இவங்க எடுக்கிற நேரம் இவங்க வேற ஏதோ போலீஸுக்கோ இல்லை வேற ஏதோ அப்பவே அட்ரஸ் பண்ணி இதை நம்ம லீகலா எடுத்துட்டு போயிருந்தா அவரு ஒருத்தர் இறந்திருக்க மாட்டாரு. அப்படியே அவர் மேல இதா இருந்தாலும் அதுக்குரிய ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். கடைசியா என்ன ஒரு இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு சோசியல் மீடியாங்கிறது ஒரு வெப்பன். அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன். நம்ம எதுக்கு யூஸ் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ நிறைய பேரே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அடிப்பாங்க. இப்போ கடைசியாக நம்ம இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சூசைட் பார்த்தீங்கன்னா எந்த இதுக்கும் ஒரு தீர்வே கிடையாது. சூசைட் பண்ணுற அளவுக்கு இந்த உலகத்தில் இன்னும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. எது நடந்தாலும் எந்திரிச்சுன்னு ஃபேஸ் பண்ணுங்க. உங்கள் மேலே தப்பே இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குரிய தண்டனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு புது மனுஷனாக வந்து இந்த உலகத்தில் வாழலாம். பேரா ஒலிம்பிக்லாம் நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு கை இருக்காது, கால் இருக்காது. அவங்களே ஒலிம்பிக் லெவல்ல போய் ஆடுறாங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே இருக்கு. நம்ம ஏன் சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை நீங்க நினைச்சு பாருங்க. உங்க குடும்பத்தை பாருங்க. அவங்க நினைச்சு சூசைட் பண்றதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் யோசிங்க. இந்த மாதிரி யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்க ரிலேட்டிவோ யாரோ இந்த தாட்ல இருந்தா அவங்க கூட கூப்பிட்டு வச்சு பேசுங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு அப்படிதான் இருக்கும். சரி இன்னைக்கு சூசைட் பண்ணிடலாமா அப்படின்னு. நாளைக்கு இப்படிங்கிறக்குள்ள லைஃப் மாறலாம். நாளைக்கு ஒரே நாள்ல கூட மாறலாம். அதனால சூசைட்டுங்கிறது எதுக்குமே ஒரு தீர்வு இல்லை. இதுதான் கடைசிங்கிறது. சூசைட்டுங்கிறது ஒரு தீர்வே இல்லை. சிம்ஜிதா அவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா கரெக்டா அப்படின்னு கேட்டா அவங்க பண்ணதுலயும் பார்த்தீங்கன்னா தப்பு இருக்கு. அதை எடுத்து நம்ம இந்தியில போடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நல்லா படிச்ச புள்ள மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2 பேரும் 2 விதமா பேசுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை இவங்க போடல. இப்போ நம்மளும் அதை அடிக்க கூடாது. தீபக் பண்ணது கரெக்டு, இவங்க பண்ணது தப்பு, இவங்க பண்ணது தப்பு நம்ம அடிக்க கூடாது. இப்போ ஏன்னா இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா இவங்க ஒரு நியாயத்தை எடுத்து வைப்பாங்க, இவங்க ஒரு நியாயத்தை எடுத்து வைப்பாங்க. ஆனா 3வதா ஒருத்தவங்க உள்ள வரணும். 3வதா அதுல என்ன உண்மை இருக்குன்னு பார்த்தாதான் இவங்க 2 பேருக்கு மேல யார் மேல தப்பு அப்படிங்கிறது தெரியும். அது நம்ம கொடுக்க முடியாது. அது நம்ம ஜட்ஜ்மெண்ட் தான் முடிவு பண்ணும். மறுபடியும் சொல்றேன், சூசைட் யாரும் பண்ணாதீங்க. நான் அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஸோ ஓகே, நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்றேன். இதுல அப்டேட் எதாவது வந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ்.